பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி நம்முடன் இணைகிறார்கள். வணக்கம். 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 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு விழுப்புரத்துல அண்மையில நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டை ஒட்டி நடக்கக்கூடிய பேரணிக்கு அனுமதி கொடுக்கறதுல ஏதாவது சிக்கல் இருந்ததா? ஏன்னா முன்னாடி அனுமதி கொடுத்தாங்க, அனுமதி இல்ல அப்படின்னு ஒரு மறுப்பு அப்படிலாம் இருந்தது. அப்போதைய மாநில செயலாளர் பேசும்போது காவல்துறை இந்த மாதிரி அனுமதி மறுக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குதோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு திமுக தரப்புல அதிகாரப்பூர்வ நாளேட்டுல முரசொலியிலையும் அவங்க தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னா எப்படி இவ்வளவு பேரை வச்சுட்டு நீங்க பேசுவீங்க? திமுகவுக்கு எதிரானவர்களுக்கு தீனி போடுறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு கேபி அப்படின்லாம் எழுதினாங்க. அந்த அளவுக்கு ஒரு தோழமைக்கான இலக்கணம் அப்படின்ற நிலைக்குள்ள விமர்சனத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளாகிருச்சா? நடந்த சம்பவம் என்பது ஒரு 24வது மாநில மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவதற்கு திட்டமிடுது. முறையாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பேரணி, பொதுக்கூட்டம், மீட்டிங் நடக்கக்கூடிய அரங்கம், உள் அரங்கம், இதுக்கெல்லாம் பெர்மிஷனுக்கு அனுமதிக்கு எழுதி கொடுத்தாச்சு. அந்த முறையில பேரணி, செந்தொண்டர்கள் அணிவகுப்பு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அடுத்து அதை உடனடியா மறுத்துட்டாங்க. இல்ல, பேரணி நடத்த முடியாது, போக்குவரத்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும், அதனால ஊர்வலம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பல மாநாட்டு வேலைகள்ல இருந்த தோழர்கள், தலைமை தோழர்களோட பேசி அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற முறையில பேசிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. மாநாட்டு வேலைகள் நடக்குது. கடைசியா இறுதி நாள் அன்னைக்கு முதல் நாள் இல்ல செந்தொண்டர் அணிவகுப்புக்கும் அனுமதி மறுக்கப்படுது, நீங்க அனுமதி இல்லை, போலீஸ் அனுமதி கிடையாது அப்படின்னு உறுதியா மறுத்துறாங்க. இந்த சூழல் தான் பல மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல இருந்து மட்டும்தான் நாங்க கட்சி தோழர்களை, பொதுமக்களை திரட்டுவதாக முடிவு செய்திருந்தோம். அந்த பகுதி மாவட்டங்கள்ல வாகனங்கள்ல வர்றாங்க. வந்தவங்க எல்லாமே நகரத்தினுடைய அந்த தலைப்பு பகுதியில, முன்பகுதியில வெளியிலேயே நிறுத்தி வாகனங்கள்ல இறங்கி அங்கங்க செங்கொடியோட நடந்து வர்றாங்க. ஒவ்வொரு வாகனம் எந்தெந்த டைமுக்கு வருதோ அந்தந்த டைமுக்கு தான் வந்து சேர்ந்தாங்க. அது ஒரே வரிசையா ஒரு 2 பேர் கொண்ட பெரிய ஊர்வலமாக அப்படியெல்லாம் இல்லை. இந்த செந்தொண்டர் அணிவகுப்பு அவங்க காவல்துறை போகக்கூடாதுன்னு மறுத்திருந்தாலும் நாங்க அதை நடத்துவதுன்னு முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில செந்தொண்டர் அணிவகுப்பு என்பது நடந்தது. தோழர் பிரகாஷ் காரத், தோழர் பேபி, தோழர் பிருந்தா காரத், ஜி ராமகிருஷ்ணன், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் ஒரு தனி மேடையில இருந்தே பார்த்தாங்க. ஆகவே செந்தொண்டர் அணிவகுப்பு என்பது பேரணி தடை செய்யப்பட்ட அந்த நேரத்துல செந்தொண்டர் அணிவகுப்பை நாங்கள் நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிற முடிவின் அடிப்படையில தான் சிபிஎம் அந்த அணிவகுப்பை நடத்தினாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே இது சம்பந்தமா வருகிற பொழுது மாநில செயலாளர் என்ற முறையில தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஒரு மாநாட்டு பேரணியே தடை செய்தா எப்படி? இப்ப தாவேக்காவெல்லாம் மாநாடு நடத்தினாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாம் 2 வீலர்ல வந்தாங்க, கார்ல வந்தாங்க, எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தானே. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்தக்கூடாது, நாங்க ஒரு 20,000 அல்லது 25,000 அதுக்குள்ளதான் கட்சி உறுப்பினர்கள் மக்கள் கலந்துகிட்டாங்க. ஒரு லிமிட்டா தான் நாங்க பண்ணணும். ஏன்னா அந்த பகுதி வெள்ளம் பாதிச்ச பகுதி, அதெல்லாம் சிரமங்கள் இருக்கு. ஒரு 25,000 அப்படிங்கிற முறையில நாங்க முடிவு செய்திருந்தோம். அதுக்கு உட்பட்டுதான். அப்போ அது ஒரு பெரிய அளவுக்கு பேரணியா முறையா நடத்தியிருந்தா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே முடிஞ்சிருக்கும். இவங்க மறுத்ததுனால பல இடங்கள்ல வெளியில இருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தோழர்கள் எல்லாம் கொடியோட கோஷம் போட்டுக்கிட்டு அங்கிருந்தே பல இடங்கள்ல இருந்து ஊர்வலமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. செந்தொண்டர் அணிவகுப்பு முறையாக நாங்க நடத்தணும், அது தடை மீறி நடத்தப்பட்டது. இதுல இருந்துதான் தோழர் கேபி அந்த மாநாட்டுல சொல்றாரு, இது என்ன எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு விட்டதா, ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே இது ஒரு மாநாடு, மாநில மாநாடுங்கிற முறையில கட்டாயமாக அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படிங்கறதான் நாங்க பாக்குறோம். கொடுக்கலைங்கும் போது அது விமர்சிக்கப்படுது. அப்ப இதை முரசொலி பத்திரிகையில இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்கள்
மாநில மாநாட்டுடைய உள் அரங்கத்திலேயே சொல்லிட்டாங்க. காவல்துறை ஒரு மாநாட்டுக்கான பேரணியினுடைய அனுமதியை ரத்து செய்யப்படுகிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விமர்சனம் சரிதான் அப்படிங்கிற முறையில அவர் கட்சியினுடைய கருத்தை அங்கேயே பதிவு செய்தார் அப்படிங்கறதான் சொல்ல வேண்டியிருக்கு. மேலும் வந்து எங்களுடைய மாநாடு அப்படிங்கிற முறையில மட்டுமல்ல, கொடிப்பயண நிகழ்ச்சி மதுரையிலிருந்து நாங்க துவங்கி இருந்தோம் மாநாட்டுக்காக. அதுவும் பல இடங்கள்ல நாற்காலி போட அனுமதி இல்லை, ஸ்டேஜ் போட அனுமதி இல்லை, இந்த இடத்துலதான் நீங்க வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய நிபந்தனைகளோடு தான் அது அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு முன்னதாக போனீங்கன்னாலும் போராட்டங்கள், இடைக்கமிட்டி மாநாடுகள், சாம்சங் போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்கள்லையும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை ஒரு அனுமதியை ஜனநாயக உரிமை என்ற முறையில அது கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுல இருந்துதான் அந்த கருத்தை, விமர்சனத்தை தெரிவிச்சாங்க அப்படிங்கறதுதான் பதிவு செய்யும். ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட்ட ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய போராட்டங்களுக்கெல்லாம் தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசாங்கம் இருக்குதா? அது காவல்துறை அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குதா? இல்ல அரசாங்கமே அதை செய்து அனுமதிக்குதா? இப்படி ஒரு சூழல் இருக்கிறது வந்து திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி தராதா? அது அவர்கள் உணராமல் அப்படி செய்து கொண்டிருக்காங்களா? அதாவது இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துல எங்களுடைய கட்சி பிரகாஷ் காரத் உள்ளரங்கத்துல சொல்லுகிற பொழுது சாதாரண பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அதான் நிலைமை. எங்கேயும் போய் அனுமதி எல்லாம் வாங்கவே முடியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அணியினுடைய நாங்க எல்லாமே கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு இதுவரைக்கும் தேர்தல் அரசியல்லையும் மற்ற நேரங்கள்லையும் பாஜக அரசை எதிர்த்த போராட்டங்களை ஒன்னாதான் களத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இங்கேயும் செந்தொன்று படை போகக்கூடாது, மாநில மாநாட்டுடைய பேரணி போகக்கூடாது அப்படிங்கிற சூழல் இருப்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கம்யூனிஸ்ட் கட்சி செய்யாது அப்படிங்கறத அவங்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆகவே வந்து திமுக ஆட்சியில முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தெரியாமையே நடக்குது அப்படின்னா முதலமைச்சருக்கு எப்படி தெரியாம நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை சாதாரண மக்கள் கூட கேட்கதான் செய்வாங்க. அப்போ காவல்துறை ஒரு ஜனநாயக ரீதியான தன்னுடைய நடவடிக்கையை உட்படுத்தி கொள்ளவில்லை என்ற விமர்சனம் என்பது இருக்குது. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தமா தான் நாங்க மாநில மாநாட்டுல தெரிவிச்சிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில நீங்க ஒரு 3 முறை எம்எல்ஏவா இருந்திருப்பீங்க. ஆளுநர் உரை, கடந்த முறை ஆளுநர் உரையின் போதும் ஏற்பட்ட பிரச்சனை, ஒரு சில பகுதியை தவிர்த்து விட்டு ஒரு சில பகுதியை படித்தார் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த முறை வந்து தேசிய கீதம் தொடக்கத்திலேயே இசைக்கப்படணும் அப்படின்னு நான் வலியுறுத்தினேன். அது இல்லை அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். ஆளுநருடைய செயல்பாடு எப்படி ஒரு சட்டமன்றத்துல என்ன மரபு இருக்குதோ அந்த மரபை கடைபிடிப்பதை மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரே, இது ஆளுநர் விரும்புகிற மாதிரி அரசாங்கம் செய்வதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? நிச்சயமாக சிக்கல் இருக்கிறது. ஆளுநர் என்பது ஒன்றிய அரசினுடைய நியமனம், குடியரசுத் தலைவர் மூலமான ஒரு நியமனம். சபை என்பது தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே அது ஒரு மக்கள் சபையாதான் வழிநடத்தப்பட்டு வருகிறது. அதுல பல மரபுகள் இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபாநாயகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆளுநர் எப்படி நடந்து, எல்லாத்துக்குமே அங்க மரபுகள் தான். மரபுகளை பின்பற்றி நடப்பது என்பதுதான் அந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஒரு மகத்துவம். அப்போ அதை வந்து யார் மீறுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் மீறுகிறார். நீங்க சொன்ன மாதிரியே கடந்த காலத்தில் பல ஆண்டு காலமா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே சென்னைல இருந்த இப்பவும் இருக்கக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகள்ல இதுவரைக்கும், அதாவது இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் வருவதற்கு முன்பு வரை இப்படியான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கல. 1-2 சில நேரங்களில் வார்த்தைகள்ல ஒரு அத்துமீறி இருக்கலாம், அது கூட விமர்சனமாக சொல்லப்பட்டு அது முறையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு சபையினுடைய மரபை, மாண்புகளை மீறக்கூடிய ஒரு ஆளுநரை இதுவரை தமிழ்நாடும் கண்டதில்லை, இந்திய நாட்டினுடைய மக்களும் கண்டதில்லை. ஆகவே ஆளுநர் என்பவர் அவருக்கு விருப்பமான கருத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மீது திணிக்கிறார். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு அதிகாரத்திற்காக அவ்வாறு அந்த மரபை குலைப்பது என்பது சரியான நடைமுறையாக இருக்காது. ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மீறல்களை
நடத்தி கொண்டே இருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது மாநிலத்தினுடைய சட்டமன்றம் அப்படிங்கிறதுனால தமிழ்த்தாய் அந்த மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. இதுவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றம் தோன்றிய காலங்கள்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேசிய கீதம் பின்னாடி, எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே தேசிய கீதம் பின்னாடி. ஆளுநர் RN ரவி அவர்கள் நான் தேசிய கீதம் தான் முன்னால பாடணும் அப்படின்னு அவர் சொல்றதா இருக்காரு. அப்ப மரபு என்ன? மரபு சொல்வதை தானே ஆளுநரும் கேட்கணும். பெரும்பான்மை யார் என்ன, அதுதானே ஜனநாயகமா இருக்க முடியும். அப்போ ஒரு மரபுங்கிறத பெரும்பான்மை இந்த சமூகம் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் அங்க இருக்கக்கூடிய சபையினுடைய மரபு தான் அமுல்படுத்தப்படும். அப்ப இதுல தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்க பின்னாடி வச்சுக்கங்க, தேசிய கீதத்தை முன்னாடி வச்சுக்கங்கன்னு சொல்லுவதே ஒரு முரண்பட்ட நிலைப்பாட்டை ஆளுநர் எடுக்கிறார். ஏன்னா அதை செய்ய முடியாது, இவர்கள் செய்ய மாட்டார்கள், தமிழ்நாடு அரசு செய்யாது. ஆகவே இதன் மீது அவர் வெளிநடப்பு செய்வதற்கு ஒரு காரணம், அவருடைய அரசியலை, பாஜக RSS அரசியலை, அதனுடைய நிகழ்ச்சி நிரலை அவர் அமுல்படுத்துவதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதாவது ஆளுநர் உரையில சில பகுதிகளை விட்டுட்டு அவரே வாசிப்பாரு, அவருடைய கருத்தை இணைச்சுக்குவாரு. சட்டமன்றங்கள்ல MLAக்கள் தான் மாறுபட்ட கருத்துக்கள் பிரச்சனைகள் வரும்போது வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்ற நிகழ்வை துவக்கி வைக்க வர்ற ஆளுநரே வெளிநடப்பு பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இது ரொம்ப மோசமான நிலை. மீண்டும் மீண்டும் அவரை அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும் கடுமையா கண்டனம் செய்யறாங்க பாஜகவை தவிர. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆளுநர் அவர்கள் நம்ம கால் மூலம் தானே நடக்க முடியும், திடீர்னு தலையை கீழே வச்சு நடங்கன்னா எப்படி இருக்கும்? ஆகவே எது தலைப்பு பகுதி, எது இடைப்பகுதி, எது கால் பகுதின்னு இருக்கு இல்லையா? ஆகவே மொழி, மாநிலம், அந்த மாநில மக்கள் சார்ந்த உரிமைகள், அதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. தேசிய கீதம் அது தேசத்தினுடைய கீதம், அது அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாகவும் சட்டமன்றம் துவக்கமாகவும் அது இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஒண்ணு அந்த மாநிலம் சார்ந்தது தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இன்னொரு கண்ணு. ஆகவே அது முன்பகுதி, இது பின்பகுதி. இது ஏன் முன்னாடி பின்னாடின்னு குழந்தைகள் கூட இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. முன்னாடி பின்னாடி, இதுதான் முன்னாடி, அதுதான் முன்னுரிமைனா பாக்குறோம். ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு முன்னாடியும் இன்னொரு கண்ணு பின்னாடியும் வைக்க முடியுமா? ஆகவே ஒரு அறிவியல் பூர்வமாகவே இரண்டு கண்கள்லாம் அது சமமா இருக்கு. ஆகவே மாநிலம், இந்த நாடு, தேசிய கீதம் ரெண்டும் சமமாக வைத்து பார்ப்பதுல என்ன தவறு? ஆகவே இந்த மக்கள் சமமா பாக்குறாங்க. அதனாலதான் நிகழ்ச்சிக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்து தேசிய கீதம்ங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதை அவரு புரிந்து கொள்ள முடியாதா, புரிந்து கொள்ள மாட்டாரா அப்படின்னா நிச்சயமா புரிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு RSS அஜெண்டா இருக்கு. அப்பட்டமான ஒரு RSS தலைவராக அவர் செயல்படுவதுங்கிறது வரலாற்றுல ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர், ஒன்றிய அரசு ஆளுநர் RN ரவி அவர்களை திரும்ப பெறுவது என்பதுதான் உதவியாக இருக்கும். இது எத்தனை தடவை தான் கோரிக்கை வைக்கிறது? ஜனநாயக முறையில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பதிலிருந்தே ஒன்றிய பாஜக அரசுக்கும் அதுல உடன்பாடு இருப்பதாகவும் அவர்களுக்கு தெரிந்தே இது நடக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. ஆளுநர் RSS அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார். இது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என்ற முறையில வன்மையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் கண்டித்திருக்கிறோம். அவரை திரும்ப பெற வேண்டும் என்றும் எங்களுடைய மாநில செயற்குழு தீர்மானம் இயற்றியிருக்கிறார். மதுரை டங்ஸ்டன் விவகாரம், இன்னைக்கு மக்கள் அங்க பேரணியை தொடங்கியிருக்காங்க. 16 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக மேற்கொண்டு பேரணியை நடத்துவது என்பது. இந்த விவகாரத்துல அந்த பகுதி விவசாயிகள் மக்களுக்கு தமிழக அரசாங்கம் எப்படி உதவியாக இருக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு நலம் சார்ந்து இயங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அவங்க கடிதமும் எழுதியிருக்காங்க, தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு, வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கணும், ரத்து செய்யணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அந்த சுரங்கம் கனிமத்தை எடுப்பதற்கான ஏற்பாட்டுகள்ல இருந்துகிட்டு மீதமுள்ள இடங்களை எல்லாம் நாங்க விட்டுறோம்னு ஒரு கண் துடைப்புக்காக அது சொல்றாங்க. ஆகவே மக்கள், அந்த மதுரை தென் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க கூடாது, இதனால விவசாய விளைநிலங்கள் பல்லாயிரக்கணக்கில் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பெரிய ஆபத்துக்குள்ளாகும் என்ற முறையில இன்றைக்கு போராட்டத்தை அவங்க துவக்கியிருக்காங்க. ஆகவே தமிழ்நாடு அரசு அரசாங்க சார்பாக ஒரு போராட்டத்தை
வலுப்படுத்துவது என்பது காவல்துறை மூலம்தான். ஏன்னா இப்ப அந்த போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு மீறுது அப்படிங்கிறதுக்காக அங்கு காவல்துறை போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக நிச்சயமாக போகக்கூடாது. இன்னொன்னு போராட்டம் ஜனநாயக ரீதியாக தான் நடக்குது. ஆகவே தமிழ்நாடு அரசு அந்த போராட்டம் நடத்துவது என்பது மக்களினுடைய ஜனநாயக உரிமை அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக அதை கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த முறையில அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடக்கணும். தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒன்றிய பாஜக அரசிடம் அதை வலியுறுத்த வேண்டியிருக்கு. தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கொண்டு சேர வேண்டியிருக்கு. நாம இந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இயற்கை கனிம வளத்தை எடுப்பதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதுல அதிமுக ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. கனிம வளங்கள் சம்பந்தமான ஆதரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சை விவாதங்கள் இருக்கிறது, இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக ரீதியான கட்சிகள் இந்த டங்ஸ்டன் கனிமம் அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு ஆபத்தை சந்திப்போம் என்ற முறையில தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளையும் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தி அவர்களுடைய கருத்துக்களையும் அறிந்து கொண்டு தமிழக மக்களினுடைய ஒற்றுமையை, இந்த பிரச்சனையில நாங்க ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை வெளிப்படுத்தணும். அப்படியான ஒரு கூட்டத்தை நடத்துவதும் பொருத்தமாக இருக்கும். மற்றபடி சட்டமன்றத்தின் மூலமாகவும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் இணைந்து நின்று இந்த போராட்டத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த உரிமையை நம்ம வென்றெடுக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் சுரங்கம் அமைப்பதை, கனிம வளத்தை எடுப்பதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்கவும் கூடாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. அந்த முறையில தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அணுகுமுறை நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். டங்ஸ்டன் விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இருக்கிற நடவடிக்கையில அது ஒரு ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியமும் தேவை இருக்குன்னு நான் பாக்குறேன். நன்றி. மற்றொரு நேர்காணல சந்திப்போம் மேடம். நன்றி.